சுவாமி கர்த்தாரே பாபா சுவாமி வெள்ளை கரியாளுகின்ற சுவாமியே விமலாரே பாபா சுவாமி ஓடலில் ஓடுகின்றவன் கைலாயவாசம் உத்தமனே கதிரவானை வென்றவன் சுவாமி ஓடலில் ஓங்கி நின்றவன் கைலாயவாசம் உத்தமனை கதிரவாரை வென்றவன் சுவாமி கடவுளே நீ செய்த பாவத்திற்கு செய்த பாவத்தினால் இந்த ஜென்மத்திலே உனக்கு புத்திர பாக்கியம் என்பதே கிடையாது. சரி ஆண்டாண்டாண்டு மாண்டம் கிடைக்க போறதில்ல. கோடி கோடி தவறு இருந்தாலும் உனக்கு நான் குழந்தை வரம் கொடுக்க போறது கிடையாது. உன் தேவை வைக்கிற குழந்தை கிடைக்காது. உனக்கு பிள்ளை வேண்டும் என்றால் ஸ்ரீதல குலத்திலே ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை எடுத்து வந்து நீயும் உன் மனைவி எடுத்து வளர்த்துக் கொள்ளுங்கள். சுவாமி எங்களுக்கு ஆமா, எந்த இடத்தில் சென்றால் குழந்தை கிடைக்கும்? ஸ்ரீதல குலத்துக்கு செல்ல வேண்டும். சிறிதள குளத்துக்கு ஆமா அங்கே சென்றால் குளத்தில் குழந்தை கிடைக்கும். ஆமா சுவாமி நீங்கள் சொன்ன பிரகாரம் எங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குளத்துக்கு நாங்கள் சென்று வரவாக செல்கின்றோம் சுவாமி. ஆகட்டும். ஐயா கங்காதர 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 கருவே அருளே ஓ கங்காதர கருவே ஐயா கங்காதர 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 கருவே அருளே ஐயா கங்காதர 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 கருவே ஓ கங்காதர அருளே ஓ கங்காதர அருளே கங்காதர 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 கருவே சுவாமி வண்ணா தேவி, இதோ குளக்கரை வந்து விட்டோம். எந்த குலக்கரை வந்திருக்கிறான்? அதாவது ஸ்ரீதேவி குளக்கரை வந்து விட்டோம். ஸ்ரீதல குலக்கரை வந்து ஆமா. விட்டோம். அப்படி இந்த குலக்கரை வந்த அருகாமையிலே ஒரு குழந்தை சத்தமாகப்பட்டது. குவா 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 என்று அதோ கேட்டுக்கொண்டு கேட்கின்றது அந்த சத்தம். என்ன அந்த குழந்தை சத்தம் கேட்கின்றது. அதனால அந்த ஓடி சென்று அந்த குழந்தை சத்தமாகப்பட்டது. ஆ. குவா குவா என்று கேட்கின்றது. ஆ. அது சிவனாகப்பட்டவர். ஆ. எப்படி எப்படி எறும்புக்கும் யானைக்கும் ஆ. 84,000 ஜீவராசிகளுக்கும் ஜீவ வேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய பரம கடவுள் சொன்னார். எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு?
நீ செய்த பாவ வினைகளுக்கு உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றுல குழந்தை வாக்கியம் கிடையாது. அதனால இந்த சீதள குளக்கரையில இருக்கக்கூடிய குழந்தையை வேண்டுமானால் எடுத்து வளர்த்திக்கொள் அப்படின்னா வளர்த்திக்கொள் என்றார். அதனால நமக்கு சிவபெருமான் கொடுத்த குழந்தையாக விடுதாங்க குவா குவா என்று கத்திக்கொண்டிருக்கின்றது. பெண்ணே என்னாடி குழந்தை கத்து பாத்துங்க ஓடி எங்கடா தூரி பெண்ணே கேளுங்கள் சபையார்களே, சக்தியாகப்பட்டவள் சிவன் கொடுத்த சாபத்தினா புருஷனு பார்க்காத ஆம்பளை எப்ப நீ மரியாதை பேசுறியோ அதே ஆம்பளையால நீ கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என் இடமாக வரணும். நீ பூலாகத்துக்கு போடி அந்த சமுத்திரப்பாடி வரமில்லாத இருக்கிறான் பிள்ளை வரம் இல்லாத இருக்கிறான்னு சொல்லி சாபத்தை கொடுக்க இந்த சக்தியாகப்பட்டவன் குளத்திலே கிடக்க இப்ப இந்த சக்தியாகப்பட்டவன் குழந்தைய கையில கிடைச்சிருக்கிறான். இப்பொழுது இந்த குழந்தைய தாளாற்றம் உங்க கையில உள்ளது 5 10 ஒரு 100 200 அப்படி காசு உனக்கு தெரியாது. நான் சொல்றேன் சொல்லுமா ஏண்டா 5 10 கூத்து பார்க்க வந்தவங்க கை வீசிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏதோ நம்ம ஊர்ல கூத்து வச்சிருக்காங்கன்ட்டு எதுவும் தெரியாம கூட வந்திருக்கலாம். வந்திருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படி காதுல கம்மல்ல காதுல போட்டிருப்பாங்க தோடு, மூக்கல போட்டிருக்காங்க மூக்கத்தி, கால்ல போட்டிருப்பாங்க பாரு கொலுசு. இது எல்லாத்தையும் கழட்டி தொட்டியில போட்டுருங்க. போட்டுட்டா என்ன பண்ணணும் கூட்டுறவு சொசைட்டில கொண்டு போய் உங்க பேர்லயே நாங்க அடமானம் வச்சுட்டு ரசீதி கொடுத்துருவான். யாரு கொடுப்பா? கோமாளி கொண்டு வந்து கொடுப்பான். பணம் நான் எடுத்துட்டு போயிருவேன். இல்ல இல்ல ஏண்டா எத்தனை பேர் இப்படி திரும்பி இருக்கிறீங்க? கோமாளி வந்துட்டு போய் ரசீது கொடுப்பா, நீ பணத்தை வாங்கிட்டு ஊம்பறதுக்கு போயிருவேன். உட்கார தம்பி உட்கார. நான் இருக்கேன்டா உனக்கு. அப்பொழுது இந்த குழந்தையாகப்பட்டது அந்த போய் சத்தம் போடுங்கடா. டே அந்த போய் சத்தம் போடுங்க. எப்படி தெரியுமா? எப்பேற்பட்ட தெய்வமாகப்பட்டவ பிறந்திருக்கிறா அப்படின்னா சிவசக்தியாகப்பட்டவ, உலகத்திலே முதல் தெய்வமாகப்பட்டவ, பத்னி பராசக்தி, உத்தமி ஓம் சக்தியாகப்பட்டவ இந்த இடத்துல பிறந்திருக்கிறா. இந்த தண்ணீர் பந்தல் நன்னகரிலே இன்னைக்கு உமையவளாகப்பட்டவ பிறந்திருக்கிறா. அண்ணவளுக்கு வந்து 10 20 5 10 போட்டீங்கன்னா பில்லி சூனியம் காட்டு கருப்பு 8 ஏவல் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எட்டி எடுத்து வைக்கிற நொடியில அந்த ஆண்டவளாகப்பட்டவ உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சிருவா. வரவங்க முக்காடு போடாத செருப்பு போடாம வாங்க. திருநீர் வச்சுக்கிட்டு பாங்க. இருமா திருநீர் வைக்கலாம். அந்தான போங்க அந்தான போங்க. கையாங்க
ஏ தம்பி டே அந்த சேர் எடுக்க சொல்கிறான் உனக்கு அரங்கா ஸ்ரீரங்கம்மா உனக்கு அதனாலே அம்மா உக்காருக்கண்ணா உக்காரு அந்த ஸ்ரீரங்கத்து ராயரோடே எடுத்து விட்டு போடுவானா என் தந்தை என் மகளே நீயுறங்கி அதுதான் மாறி நீ ரெக்கார்ட் ஆகும் நீ பேச ஐயா இப்ப நீங்க உப்பறீங்க இல்ல இவ்வளவு நேரம் அன்னாரத்துல இருந்து நீ பாடுற மொட்டை கண்ணை போட்டுக்கிட்டு அப்படியே பொடுக்குன்னு பாக்குறான். இப்ப நான் பாடுறேன், அந்த கண்டாவிட்டு குட்டி எப்படி தூங்குறான்னு பாரு. ஆடுறா பட்டியா கேனப்பா ஒரு நிமிஷம் ஓடுறா பட்டியா ராரி ராரி ராரோ உங்க அம்மா போய் உனக்கு ராதிகாரனுக்கு பெத்தா ஐயோ இந்த நிறுத்து யாரி கடைக்காரங்க போய் இந்தூர்காரங்களோட சொன்னா கூட பரவாயில்ல. இந்த மணி பையன் கிடி பையன் எவனாவது ஒருத்தனை வந்து சேர்த்து விட்டா கூட பரவாயில்ல. லாரிக்காரங்களோட சேர்த்து விட்டா எப்ப சரி இப்ப ஆடுறா பட்டியா அடி தூரி தூரி தூராரோ உங்க அம்மா துளக்கனுக்கு அம்மா நான் பிள்ளைய தூக்கி வரக்கூடிய அத்தனை பக்த கோடிகளுக்கும் எப்படி ஸ்ரீ மகா மாரியம்மன் பத்தினி பராசக்தி பத்தினி ஓம் சக்தி இந்த பார்வதி அம்மனே பிறந்தாள் என்று அவங்க காணிக்க போட்டிருக்காங்க. நல்ல உள்ளங்களுக்கும் நீ மனசார ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன பணத்தெல்லாம் நான் எடுத்துருப்பேன். அவருடைய குடும்பமாக பட்டி பெருகி பால் பாடம் எந்த முகமாக பிள்ளைகளுக்கு வரம் கிடைக்க வேண்டும். அந்த நோய் நொடி இல்லாம காத்து கருப்பி பில்லி சூனி எட்டே வல்ல ஓமல் நீங்க இந்த ஆதிசக்தி தோன்றி அகில உலகத்தை காத்த போல குடும்பத்தை தாய பெரியக்கா. அப்படி இருந்தாலும் கேளுங்கள் சபையோர்களே, இந்த குழந்தைய சீதள குளத்திலிருந்து எடுத்து வந்ததுன்னா தாமரை மலருக்கு தான் சீதள மலர்னு ஒரு பேர் இருக்கு. தாமரை மலருக்கு
ஸ்ரீதல மலர்னு ஒரு பேர் இருக்குது. அந்த ஸ்ரீதல குளம் தாமரை போல் இருக்கக்கூடிய குளமா அந்த குளம், அதுதான் ஸ்ரீதல குளம். அந்த ஸ்ரீதல குளத்துல இந்த சக்தி கிடைக்க இந்த குழந்தை எடுத்து வந்து வளர்க்க ஸ்ரீதலத்த குளத்துல இருந்தபடினா இது தேவி போல் இருந்தபடினா தெய்வ குழந்தையா இருந்ததுன்னா ஸ்ரீதேவி. இந்த குழந்தைக்கு பேரு ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அப்படின்னு பேரு வச்சாங்க. ஸ்ரீதேவின்னு பேரு வச்சு இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதுமாக வளர்த்து அறுவை தெருவை மங்கை என்று சொல்லக்கூடிய கன்னி பருவத்தை அடைந்தான். இந்த கன்னி பருவத்தை அடைந்த போது தான் பிள்ளைய கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தாய் தந்தை தான் பிள்ளைய அழைக்க ஸ்ரீதேவி சபைக்கு தருப்பான்.